ரயில்வே எக்ஸாம் கேர்ள்ஸுக்கு சூட் ஆகுமா? போஸ்டிங் வந்து லோக்கல்ல போடுவாங்களா? ஐ ப்ராப்ளம் இருக்கு, நான் ரயில்வே எக்ஸாம் எழுதலாமா? எக்ஸாம் வந்து தமிழ் லாங்குவேஜ்ல இருக்குமா? செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இன்டர்வியூ இருக்குமா? ரயில்வே எக்ஸாம் வந்து அடிக்கடி நடக்குமா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் நான் படிக்கிறேன், நான் ரயில்வே எக்ஸாம் எழுதலாமா? நான் இப்ப 10th தான் முடிச்சிருக்கேன், நான் இன்னும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, நான் வந்து எக்ஸாம் எழுதலாமா? இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கேள்விகளும் ரயில்வே எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் ஆல் அபவுட் ரயில்வேஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கனிஷாரோட கேட்டன் செஷன் சிம்பிளிஃபிகேஷனா சார் ஸ்பீடா அவ்வளோ சூப்பரா சால்வ் பண்ணுவாங்க. திருப்பி அது வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க அந்த செஷன்ஸ்ல. ஸோ அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. வெல்கம் டு நம்ம சேனல் அண்ட் உங்கள் கனிஸ். ரயில்வே எக்ஸாம் வந்து நீங்க போடுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். உங்களுக்கு ரயில்வே பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். நான் ப்ரோமோலேயே வந்து உங்களுக்கு ஒரு 8 பாயிண்ட் வந்து டவுட் சொல்லியிருந்தேன். அது எல்லாத்துக்குமான விடை இந்த வீடியோல இருக்க போகுது. சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன, நான் 10th தான் முடிச்சிருக்கேன், எனக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். நான் வந்து லேடிஸ் எனக்கு ரயில்வே எக்ஸாம் சூட் ஆகுமா எல்லாத்தையுமே நான் பார்க்க போறோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கனிஷா உங்க வீடியோஸ் பார்த்து வந்து நான் வந்து லெவல் 5 ஆஃபீஸராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரையில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோவுமே நீங்கள் பாருங்கள், நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சியில் நிறையா பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம சொல்கிறத வந்து கொஞ்சம் கேளுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 40-45 மினிட்ஸ் வந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம், எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ வீடியோஸ் போயிடலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட புக்ஸ் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு அவைலபிளாக இருக்குது. மேக்ஸ், ரீசனிங் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நம்ம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஆர்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேன், நான் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்க பேர் 90% வந்து அகாடமியே போகாமல் வீட்டில் இருந்தே கனிஷா வீடியோ மட்டும் தான் பார்த்து படித்து கிளியர் பண்ணியிருக்கேன், போஸ்டிங்கில் இருக்கேன்னு சொன்னவங்க 1000 பேத்துக்கு மேலே. ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோ கோர்ஸ் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். இது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் கனிஷ் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா ரயில்வே இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்காக ஆன்சர்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸுக்கு சூட் ஆகுமா? ஸோ நான் சொல்கிறத விட இந்த வீடியோ பாருங்கள். கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இப்போ எங்கள் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா 60% ஸ்டாஃப் வந்து லேடிஸ் தான், 40% தான் வந்து ஜென்ஸ். கேர்ள்ஸுக்கு கண்டிப்பா சூட் ஆகும். இதுவும் ஒரு ஆபீஸ் ஒர்க் மாதிரி தானே சார். 8 hours டியூட்டி பாக்குறோம், வீட்டுக்கு போறோம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இப்ப பொதுவா இந்த டிடிஆர் இருக்காங்க இல்லையா, பொதுவா ஜென்ஸ் தான் நான் பாத்திருக்கேன். இப்ப லேடிஸ்மே உள்ள வராங்களா டிடிஆர்? லேடிஸ் இன்னும் கேரளா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான். ஓகே, நம்ம சைடாவது கொஞ்சம் பேர் தான். கேரளா சைட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து வராங்க. ஓகே ஓகே. இப்போ அந்த ஜென்ஸ் லேடிஸ் அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல சார். ஓகே ஓகே. சோ ஃபைன். அப்ப லேடிஸ்க்குமே நீங்க குரூப் டியா இருந்தாலுமே அவங்களுக்கு அது கரெக்டா இனிஷியலா வந்து நம்ம உள்ள ஏதோ ஒரு குரூப் டி லெவல்ல உள்ள வந்துட்டா கூட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நிறைய இருக்கு சார். அதை வச்சு நம்ம வந்து அகைன் ஒரு டிகிரி லெவல் போஸ்டிங்ல வந்துடலாம். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு சார். ஓகே ஃபைன். ஸோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ சார் வந்து ரத்னா அவர் வந்து என்டிபிசி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து அவர் டிக்கெட் எக்ஸாமினராக இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷூட் ஆகும். ஸோ போஸ்டிங் வந்து லோக்கலில் போடுவாங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்னை சர்க்கிளில் தான் எழுத போகிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்துலேயே போஸ்டிங் போடுவாங்க. இப்போ நான் ஸ்ரீராம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்தேன் இல்லையா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலே போஸ்டிங் போட்டிருக்காரு. ரத்னாவோட இன்டர்வியூ எடுத்திருந்தேன், அவருமே பார்த்தீங்கன்னா சென்னையிலே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி திருநெல்வேலி அவருமே மதுரை. ஸோ பக்கத்தில் போடுறாங்க. இன்னொரு தம்பி திருச்சியிலேருந்து நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருந்தாரு, அவருக்குமே பார்த்தீங்கன்னா நியர்பை போட்டிருக்காங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க, நம்மளை வேறு ஸ்டேட்டுக்கு போட்டுருவாங்க. நிறையா பர்சன்டேஜ் சான்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலே லோக்கல்லே ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ ப்ராப்ளம் இருக்கு, நான் வந்து ரயில்வே எக்ஸாம் போலாமா அப்படின்னா ஒரு 3 போஸ்டிங்க்கு மட்டும் நீங்க போக முடியாது. இந்த ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கு, அதுக்கு வந்து நீங்க வந்து போய்க்கலாம். ஈவன் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா கூட வந்து போய்க்கலாம். இப்போ நம்ம கூட இன்டர்வியூ ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தாரு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவருக்குமே ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா லெவல் 5 ஆஃபீஸராக ஆயிருக்காரு. ஸோ ஐ ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த 3 போஸ்ட் தவிர
மற்ற போஸ்ட்லாம் நீங்கள் போய்க்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எக்ஸாமினர், இந்த சீனியர் கிளர்க், டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க போஸ்ட் இருக்குது. நம்ம ஃபியூச்சரில் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். எந்த போஸ்டிங் போக முடியாது அப்படின்னா ஏஎல்பி, ஏன்னா நமக்கு ட்ரெயின் ஓட்டணும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து பவர் பக்காவாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கூட்ஸ் கார்டு, அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர். இந்த 3 போஸ்டிங் கொடுத்தாண்டி மிச்சம் எல்லா போஸ்டிங்க்குமே ஐ பவர் இருந்தாலுமே எனக்கு வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் வந்து தமிழில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே ரயில்வேல வந்து தமிழில் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18 லாங்குவேஜில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது, ரயில்வே எக்ஸாம். ஸோ அதனால் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே இங்கிலீஷா தமிழான்னு கேட்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் தமிழை சூஸ் பண்ணி நீங்கள் எல்லா எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் தமிழில் இருக்கும். ஸோ தமிழ் மொழி மாணவர்கள், தமிழ் மீடியம் படிச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் ரயில்வே எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், இன்டர்வியூ இருக்குமா, இதை பற்றி நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் பெருசாக பேசணும். மற்ற சிலபஸ்லாம் பார்த்துட்டு ரயில்வே எக்ஸாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குமா அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2019க்கு அப்புறம் வந்து இந்த லாக்டவுன், ஒரு எக்ஸாம் வரதுக்கு வந்து ஒரு 4 years ஆயிடுச்சு. 2016க்கு முன்னாடியுமே ஒரு 2-3 years வந்து கேப் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக 2024-25 வருது எக்ஸாம் வருது. அதே மாதிரி கவர்மெண்ட்மே இனிமேல் ரயில்வே எக்ஸாம் வந்து எவ்ரி இயர் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எக்கச்சக்க வேக்கன்சியுமே வரப்போகுது ரயில்வேல வந்து. ஸோ அதனால் வந்து ரயில்வேவை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் இயர் மிஸ் பண்ணால் கூட அடுத்து நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ண வேணாம், அடுத்த வருஷமே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ ரயில்வே எக்ஸாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இயர்லி ஒன்ஸ் நடக்க போகுது. டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறேன், ரயில்வே எக்ஸாம் எழுதலாமா? இந்த கேள்விக்குமே நான் பேட்டர்ன்லாம் காமிச்சா தான் அதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும். இந்த 2 கேள்விக்குமே எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்காக வந்து ரயில்வே எக்ஸாம் போகணும்னு நினைக்கிறவங்க, ரயில்வே எக்ஸாம் நான் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பேட்டர்ன் சிலபஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒய் ரயில்வே ஜாப், நான் ஏன் ரயில்வே ஜாப் போகணும்? கண்டிப்பாக இப்போ ஓப்பனாக சொல்லுங்கள், இந்த சொசைட்டியில் நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெப்புடேஷன் இருக்குமா, நம்மளை வந்து மரியாதை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் ஒரு ரயில்வே ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, ஒரு ரயில்வேல நீங்கள் வந்து ஒரு ஈவன் ஒரு குரூப் டியில் ஒர்க் பண்ணால் கூட கண்டிப்பாக நம்மளை வெளியேருந்து பார்க்குறாங்க, ரயில்வேல ஒர்க் பண்ணுறான்டா, என் தம்பி ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்கடா அப்படின்னு நம்மளை பார்க்குறவங்களோட பார்வையே மாறும். நம்மளோட லைஃப் வந்து செட்டில் ஆகும், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு வந்து சேல்ரி வரும். ஸோ கண்டிப்பாக ரயில்வே ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம உள்ளே போயிட்டாலே நம்ம சொசைட்டியில் வந்து நம்மளை மதிப்பாங்க, நம்ம தலைமுறையே மாறும். நாளைக்கு வந்து உங்கள் பசங்க, உங்கள் பிள்ளைங்க வந்து எங்கள் அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரா, எங்கள் அம்மா ரயில்வேல ஒர்க் பண்ணுவாங்கன்னு ஸ்கூலில் போய் கெத்தாக சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ரயில்வே ஜாப் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் அந்த பேட்டர்ன் என்ன, இதை கம்மிங் ஸ்லைடில் பார்க்கலாம். ஹவு டு ப்ரிப்பேர் இதையுமே கம்மிங் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் இதோட குவாலிஃபிகேஷன்ஸுமே பின்னாடி சொல்கிறேன். ரயில்வே ஏஎல்பி, ஸோ ரயில்வே என்டிபிசி, இதுலேயுமே என்டிபிசிலையுமே உங்களுக்கு 12th அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், ஆர்ஆர்பி ஜேஇ, ஆர்ஆர்பி பேராமெடிக்கல். இப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு இந்தந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியோட குரூப் டி எழுதலாம். ஸோ குரூப் டியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்மேன், லைன்மேன், இப்போ ஒரு மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சிக்னல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்குமே உங்களுக்கு குரூப் டியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ்லையுமே நீங்கள் எழுதிக்கலாம். இந்த குரூப் டி அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், போலீஸ் அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் இருக்கும். அதே மாதிரி குரூப் டிலையுமே உங்களுக்கு வந்து ஒரு 30 கிலோ மூட்டையை தூக்கிட்டு ஒரு 100 மீட்டர் ஓட சொல்கிறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான் முடிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 மீட்டரை வந்து 4 minutes 30 seconds ஓட சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ரயில்வே ஏஎல்பி அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா டெக்னிக்கல் ஏஎல்பி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ண முடியாது. ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஏஎல்பி அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி. இது வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th தனியாக ஒரு கால் ஃபாரும், அதாவது என்டிபிசிக்கு வந்து ஒரு கால் ஃபாரும், டிகிரிக்கு வந்து என்டிபிசிலேயே வந்து கால் ஃபார் வந்திருக்கு. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களுக்கு level 4 level 5 ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் கிரேடில் இருக்கும். ஸோ அப்போ என்டிபிசி மட்டும் நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் எழுதலாம், டிகிரி முடிச்சிருந்தாலும் எழுதலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி ஜேஇ. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்ட்ஸ் இருக்கக்கூடாது, டிப்ளமோ அண்டு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் மட்டும் தான் எழுத முடியும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் அப்படின்னு கால் ஃபார் வரும். இதுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், இல்லைனா இந்த சயின்ஸ் சம்மந்தமாக, இல்லைனா இந்த மெடிக்கல் லெபார்டரி சம்மந்தமாக இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் எழுதலாம். ஆக்சுவலாக இந்த பேராமெடிக்கல் வந்து விட்டுருங்க. காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டார்கெட்டே பார்த்தீங்கன்னா குரூப் டி, ஏஎல்பி, என்டிபிசி, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா ஆர்ஆர்பி ஜேஇ. ஸோ இந்த போஸ்டிங் குரூப் டி, ஏஎல்பி, என்டிபிசியில் 12th டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தாலும் எழுதலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எழுதலாம். இந்த 4 எக்ஸாம் தான் காமனாக வந்து எல்லாருமே எழுதுகிற மாதிரி வரும். இது ஜேஇ மட்டும் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எழுதலாம். அதே மாதிரி இந்த சயின்ஸ் சம்மந்தமாக, இந்த மெடிக்கல் சம்மந்தமாக படிச்சிருந்தா பேராமெடிக்கல் எழுதலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து ரயில்வேல வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வருஷம் வரக்கூடிய கால் ஃபார். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு குரூப் டியோட சிலபஸ் அண்டு பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், 10th முடிச்சிருந்தா எழுதலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ராக் மெயின்டெனர், ஹெல்ப்பர், அசிஸ்டன்ட், பாயிண்ட்ஸ்மேன், லைட்மேன் இந்த மாதிரி போஸ்டிங் தான் போடுவாங்க. பட் இதுக்குமே சேலரி வந்து உங்களுக்கு நல்ல சேலரி இருக்கும், 30,000 அபவ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 18 கம்ப்ளீட் ஆகிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 30 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் குரூப் டிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம் தான், 2 எக்ஸாம் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம். என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி பயப்படாதீங்க. உங்களுக்கு கையில் வந்து உங்களோட 10th ஸ்கோர் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட ஸ்கோர் கார்டு. மெடிக்கல் வந்து உங்களுக்கு ரொம்ப போலீஸ் செலவுலாம் ரொம்பலாம் இருக்காது. நார்மலாக உங்களுக்கு இது நல்லா இருக்கா, இப்போ நிறையா பேர் கேட்பாங்க, நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன் வந்து ரயில்வே எக்ஸாம் போகலாமான்னா கண்டிப்பாக போகலாம். நீங்கள் வந்து ஸ்டில் நீங்கள் ஃபிட்டாக இருந்தாலே போதும். மேபி சின்ன வயசில் வந்து கால் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம். ஸோ தாராளமாக வந்து இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் போகலாம். ஸோ ரைட் நோ நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும். உங்களுக்கு இந்த சுகர், பிபி இந்த மாதிரி டெஸ்ட்டு தான் பண்ணுவாங்க, ரொம்ப பயப்படாதீங்க. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு எக்ஸாம்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னு, ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ், மேக்ஸ் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ், ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின் 20 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் வந்து இருக்கும். பயப்படாதீங்க. இந்த ஆர்ஆர்பியோட குரூப் டிங்கிறது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் அண்டு ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. அது போக ஜென்ரல் சயின்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா சயின்ஸ், ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பேசிக்ஸாக இருக்கும். பிஹெச் வேல்யூ ஆஃப் பிளட் என்ன, கரண்ட்டோட யூனிட் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் அதை கிராக் பண்ணிடலாம். ஸோ வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான், 100 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் வந்து நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல் போடுவேன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு 85% போடலாம். யாராலுமே ஃபுல்லாக போட முடியாது. கரெக்டாக நான் வந்து அந்த மாதிரி வாக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு 85%, 25 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 20 கொஸ்டின் கண்டிப்பாக போடலாம். ரீசனிங் வந்து 30 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா மணி சார்லாம் தரமாக எடுத்திருப்பார். எல்லா டாபிக்ஸுமே சிலபஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்திருப்பார். நான் சிலபஸுமே காமிக்கிறேன். 30 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 25 மேலே தாராளமாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி பற்றி பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் தெரிஞ்சுக்கோங்க. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின்ஸ் கிளர்க், கமர்ஷியல் கிளர்க், டிக்கெட் கிளர்க், டிராஃபிக் அசிஸ்டன்ட், கூட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், ஸோ அதுக்கப்புறம் சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர். நான் சொன்னேன் இல்லையா என்டிபிசியில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் கிளர்க்ஸ் அப்படின்னா 12th போடுவாங்க. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியில் டிகிரியில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். இது என்னென்ன போஸ்டிங்கோட இது டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்னா ஸோ அந்த டிக்கெட்ஸ்லாம் செக் பண்ணுறது, ஸோ இஷ்யூவிங் டிக்கெட்ஸ் அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அப்படின்னா
சூப்பர்வைசர் கிளரிக்கல் ஒர்க் அட். ஸோ உங்களுக்கு சூப்பர்வைசர் கொடுப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ரயில்வே அப்படின்னா கண்டிப்பாக எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், HR இருக்கும். இப்போ நம்ம இன்டர்வியூ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா வந்து HRஆ இருக்கேன், அவர் வந்து NTPCயோட டிகிரி எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணியிருந்தார். ஸோ நான் தான் வந்து ரயில்வே மொத்த இதுக்குமே சம்பளம் போடுவேன் அப்படின்னாரு. ஸோ எங்களோட போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா எங்கள் டிவிஷன் கீழே வர ரயில்வே ஆஃபீஸ்க்குலாம் நான் தான் வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி போடுவேன். இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாமே ஆஃபீஸ் ஒர்க்கு தான். இதுக்கு வந்து டைப்பிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி நான் சொல்கிறேன், டைப்பிஸ்ட் பற்றி. ஸோ சீனியர் டைம் கீப்பர், ஏன்னா ஆக்சுவலாக எல்லா ஜாப்புக்குமே நமக்கு டைப்பிஸ்ட் தெரியணும்னு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இந்த டைப்பிஸ்ட் மென்ஷன் பண்ணதுக்கு மட்டும் நமக்கு வந்து டைப்பிஸ்ட் தெரிஞ்சால் போதும். அது வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக கரெக்டாக அந்த இப்படிலாம் அடிக்கணும்னு இல்லை, சொல்கிற டைமுக்குள்ளே அது ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த வேர்ட்ஸை கரெக்டாக அடித்தா போதும். ப்ராப்பராக டைப்பிங் தெரியாட்டுமே நம்ம சின்ன வயசில் கம்ப்யூட்டர் அதிகமாக யூஸ் பண்ணி பழகியிருந்தாலே இந்த இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். எண்ட் ஆஃப் த செஷன் அதை பற்றி டைப்பிஸ்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ சீனியர் டைம் கீப்பர், ஸோ ரயில்வே நெட்ஒர்க் அந்த சிக்னல்லாம் செக் பண்ணும், அதான் அந்த ஒர்க்கு. ஸ்டேஷன் மாஸ்டர்னால் உங்களுக்கு தெரியும், அரைவல் டிபார்ச்சர் ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஸோ அகெயின்மே ஆஃபீஸ் ஒர்க், அது எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க்கு தான். ஸோ ட்ரெயின்ஸ் கிளர்க், ஜூனியர் டைம் கீப்பர். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமர்ஷியல் கப் டிக்கெட் கிளர்க் வரும். ஸோ TTR மாதிரி போஸ்டிங் வரும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி TTR போஸ்டிங்க்குமே உங்களுக்கு 12th முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அதாவது 12th NTPC கிளியர் பண்ணாலே TTR ஆயிடலாம். அதுவே உங்களுக்கு கெத்தாக தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் NTPCலேயே 12th முடித்தவங்களுக்குமே ஒரு செட் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. NTPCயில் டிகிரி முடித்தவங்களுக்குமே ஒரு ஆஃபீஸர் போஸ்டிங் இருக்குது. ஸோ 12th முடித்தாலுமே நீங்கள் NTPC எழுதலாம், டிகிரி முடித்தாலுமே NTPC எழுதலாம். இதுலையுமே நான் வந்து இந்த டைப்பிஸ்ட் பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சில போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர், இதுக்கெலாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே அந்த வந்து ஜாப் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து நான் ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு டைப்பிஸ்ட் இருக்காது. இப்போ நீங்கள் இதில் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் CBT 1 எழுதுறீங்க, CBT 2 முடிக்கிறீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து உங்கள் ஸ்கோரில் ஆட் ஆகாது, ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் தான். ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்னால் உங்கள் டைப் படிக்க தெரியுதா இல்லையா அதை செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக அவங்க டைப்பிஸ்ட் தெரியணும்லாம் இல்லை, நம்ம சிஸ்டம் கரெக்டாக யூஸ் பண்ணி அதை கொடுத்துருக்க வேர்டை வந்து நம்ம கரெக்டாக அடித்தாலே போதும். இது பயப்படாதீங்க, இதனால் வந்து உங்களுக்கு எக்ஸாம் போகாது, ஓகேவா? அதே மாதிரி டைப்பிஸ்ட் கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும்? நான் ரயில்வே எக்ஸாம் தான் போகிறேன், லைஃப்பில் நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம். வீட்டு பக்கத்துலேயே கண்டிப்பாக ஒரு டைப்பிங் கோர்ஸ் இருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் கற்றுக்கிட்டேன். அந்த ABCD சரி அப்படி வரும், ASDFA. ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்னா டெய்லி ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் டைப் கிளாஸ் போனாலே போதும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து NTPCக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கெல்லாம் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சா, மெயின்ஸ் முடிஞ்சா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இருந்துச்சா, போஸ்டிங் போட்டாங்களாம். ஸோ அதனால் இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் தான் இருக்க போது. நீங்கள் NTPCயில் வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்க, ஓகேவா? ஸோ இதோட பேட்டர்ன் பார்த்துடலாம். நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இதே தான் லெவல் ஆஃப் கொஸ்டின் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அது ஓகேவா, ரீசனிங் வந்து 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ். மொத்தமாக வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து 100 கொஸ்டின் 100 மார்க். ஸோ டைம் வந்து 1.5 மணி நேரம். அதுக்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு எல்லா கொஸ்டினுமே குத்திடாதீங்க. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க், அதாவது 0.33. நீங்கள் தப்பாக என்னீங்க அப்படின்னா 0.33 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் CBT 2. ஸோ CBT 2 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது மெயின்ஸ்லேயுமே அதே தான், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் அவேர்னஸ் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். ஸோ மேக்ஸ் 35 கொஸ்டின் 35 மார்க்ஸ், ரீசனிங் 35 கொஸ்டின் 35 மார்க்ஸ். மொத்தமாக டைம் டூரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 கொஸ்டின் வந்து 90 மினிட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம என்ன படிக்கிறோமோ அதைத்தான் வந்து நம்ம வந்து மெயின்ஸுக்குமே படிக்க போகிறோம். ஸோ அகைன் ப்ரிலிம்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். CBT 2 வரப்போ கொஸ்டினோட லெவல் வந்து கொஞ்சம் மாடரேட் இல்லைனா ஆவரேஜ் இல்லைனா டிஃபிகல்ட் லெவலில் இருக்கும். பட் எல்லாத்துக்குமே நம்ம ரெடி ஆகிடலாம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மேக்ஸ் எப்படி படிக்கிறது, அதையுமே நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன், ஓகே? ஸோ மேக்ஸ் அண்டு ரீசனிங்க்கு வந்து கண்டிப்பாக நம்மளோட கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஆன்லைன்லேயே நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் இருக்குது. எஸ்எஸ்சி ரயில்வே, முக்கியமாக ரயில்வே எக்ஸாமுக்குன்னே நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம சிலபஸில் கொடுத்த எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிருக்கும். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போனாலுமே இந்த வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ சிலபஸில் காமிக்க போகிற டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே பக்காவாக வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய பேர் கிளியரும் ஆகிருக்காங்க. ஸோ வீடியோஸ் நம்ம போடுறத விட நம்மளை பார்த்து நிறைய பேர் கிராக் பண்ணி உங்கள் கண் முன்னாடி இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், அவங்க இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அவங்களாம் நம்மளோட மாணவர்கள். இப்போ வந்து உள்ள போஸ்டிங் வாங்கி என்டிபிசியில் ஆஃபீஸர் லெவலில் இருக்காங்க. ஸோ அப்போனா ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே அவங்களுமே வீடியோ கோர்ஸ்லாம் வாங்கி பார்த்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அகாடமி போய் படிக்கலை. ஸோ கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரயில்வே ஏஎல்பி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏஎல்பியில் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக 9970 வேகன்சி இப்போ வந்துருக்கு 2025. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு CBT 1 ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் CBT 2 மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏஎல்பிக்கு மட்டும் இன்னொரு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது வந்து உங்கள் இந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட கொஸ்டின், சில ஆப்டிடியூட் கொஸ்டின், ஸ்பீட் டெஸ்ட்டு, இமேஜஸ்லாம் கொடுத்து வைப்பாங்க இல்லையா, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுமே இதில் ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் டிரைவிங் அதாவது வாட் எவர் டெஸ்ட், ஏன்னா அது உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் லோக்கோ பைலட் ஆக போகிறீங்க, ட்ரெயினோட இன்ஜின் ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒர்க் பண்ணுறப்ப நம்ம மனநிலைமை கரெக்டாக இருக்கணும், நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைக்கோமெட்ரி டெஸ்ட் வைக்கிறாங்க. இது வந்து அடிஷ்னலாக அதில் ஆட் ஆகுது. இதுக்குமே உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நம்ம ஆப்டி ரீசனிங்கில் நீங்கள் நல்லா போட்டாலே போதும். இதுக்குமே நம்ம வீடியோ கோர்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏஎல்பிக்கு மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஐ டெஸ்ட் வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி மற்ற ஆஃபீஸர் போஸ்ட், இந்த டைப்பிஸ்ட்டு, டிடிஆர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ குறைபாடு இருந்தாலுமே உங்களால் செலக்ட் ஆக முடியும். பட் இந்த லோக்கோ பைலட், இந்த ஏஎல்பி அப்படிங்கிறதுக்கு மட்டும், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு மட்டும் ஐ வந்து பக்காவாக தெளிவாக இருக்கணும். ஸோ ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது. ஸோ சொன்ன மாதிரி 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ ஏஎல்பிலையுமே உங்களுக்கு CBT 1 என்ன வரும் அப்படின்னா, ஸோ ரீசனிங் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ், மேக்ஸ் 20 கொஸ்டின் 20 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின் 10 மார்க்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் 20 கொஸ்டின் 20 மார்க்ஸ். நீங்கள் என்ன ரயில்வே எக்ஸாம் குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி என்ன நீங்கள் எடுத்தாலுமே திரும்ப திரும்ப அதை தான் கேட்க போகிறான். இங்கிலீஷ் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஸோ தமிழ் வழி மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக நமக்கே இங்கிலீஷ் வராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் ஒரு நல்ல சாய்ஸ். நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதாலுமே ரீசனிங்கு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் சயின்ஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ CBT 2 பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னா பார்ட் A பார்ட் Bன்னு வைக்கிறாங்க. CBT 2 அதாவது ஏஎல்பியில் CBT 2 மட்டும், பார்ட் Aல வந்து அகெயின் உங்களுக்கு மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு எல்லாமே 100 கொஸ்டின்ஸு 1.5 மணி நேரம் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 2.5 மணி நேரம். ஸோ ஏஎல்பியில் மெயின்ஸ் CBT 2 மட்டும் உங்களுக்கு 2.5 மணி நேரம் நடக்க போகுது. அந்த 2.5 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படின்னா, இங்கே பார்ட் Bயில் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் சம்மந்தமாக 75 கொஸ்டின் 70 மார்க்ஸ், நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா அது சம்மந்தமாக உங்களுக்கு 75 கொஸ்டின் 75 மார்க்ஸ் வந்து நீங்கள், ஏன்னா சில பேர் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கலாம், டிப்ளமா மெக்கானிக்கல் எடுத்துருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது சம்மந்தமாக உங்கள் கோர்ஸ் சம்மந்தமாக மட்டும் ஒரு பார்ட் Bயில் வந்து 75 கொஸ்டின் 75 மார்க்ஸ் ஆட் ஆகும். இந்த டோட்டல் மார்க்ஸ் தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக 175 கொஸ்டின். புரியுதா? இது மற்ற எதுக்குமே இருக்காது. நீங்கள் என்டிபிசி போகிறீங்க, குரூப் டி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் வராது. பட் இங்கே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சம்மந்தமாக வருது. ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ ரயில்வேக்கு நம்மளோட புக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அதே மாதிரி RRB JE போனீங்கனாலுமே உங்களுக்கு CBT 1 CBT 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து காமன் தான், ஜென்ரல் சிலபஸ் தான், ஜென்ரல் சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். பட் இங்கேயுமே உங்களுக்கு CBT 2 போனீங்க அப்படின்னா உங்கள் இதுக்கு, ஏன்னா இதுவுமே JE அப்படிங்கிறப்ப உங்கள் கோர்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வரலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பற்றி படிச்சிருக்கணும், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ், அதாவது உங்கள் கோர்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க JEக்கு. நம்ம JEக்கு நான் தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு சிலபஸ் பார்த்துடலாம். மேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே நம்ம வீடியோ கோர்ஸில் வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், போர்ட் மாஸ்னா சிம்பிளிஃபிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், டெசிமல், ஃப்ராக்ஷன், LCM, ரேஷியோ, ஸ்கொயர் ரூட், ஏஜஸ், ஆவரேஜ், பைப்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, trigonometry, சர்ச், இண்டிசஸ், மென்சுரேஷன், பர்சன்டேஜ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ், தனி வட்டி, கூட்டு வட்டி, ப்ராபபிலிட்டி, நிகழ்தளவு, சராசரி.
ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. பட் எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னா ஸ்மார்ட்டாக படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க, ரயில்வே எக்ஸாம், அவங்கள்ட்ட வந்து உங்கள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தெரியுமான்னு கேட்டால் அது தெரியாவே தெரியாது, ஆனால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டேம்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸோ நீங்கள் ஒரு பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டனோ எடுத்தோன்னே படிச்சிங்க அப்படின்னா சைக்கோ ஆகி போங்கடா ரயில்வே எக்ஸாம் வேணாம், ஆப்டிடியூட் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் இதை வந்து எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸில் வரும். அதாவது 2-3 கொஸ்டின் வரும், மெஜாரிட்டி வராது, 2-3 கொஸ்டின் வரும், இதுலேருந்து வரும் மெஜாரிட்டி. க்யூப்ஸ் கேட்பான், ஸ்கொயர் பற்றி கேட்பான், ஸ்கொயர் ரூட் கேட்பான், க்யூப் ரூட் கேட்பான், சர்ச் அண்ட் இண்டிசஸ் கேட்பான், நம்பர் சீரிஸ் கேட்பான், பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வேல்யூ வச்சு கேட்பான். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதெல்லாம் முடிச்சிடணும். ஸ்கொயர்ஸ் க்யூப்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னோட வீடியோஸ் நிறையா போட்டிருப்பேன், 27 ஸ்கொயர் என்ன, 35 ஸ்கொயர் என்ன, அதுக்கான ட்ரிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர்ஸ் அப்படின்னா 100 ஸ்கொயர் படிச்சுக்கோங்க, க்யூப்ஸ் அப்படின்னா 50 க்யூப்ஸ் படிச்சுக்கோங்க, இந்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 24 × 26 அப்படின்னா உங்களை ஃபாஸ்ட்டாக சொல்ல தெரியும். எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், யூடியூப்லேயே இருக்கும் பாருங்கள். பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும். ஓகேவா, இப்போ நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பண்ண தெரிஞ்சிருக்கணும். 37.5% ஆஃப் 900. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போர்ட் மாஸ் ரூல்ஸ், சிம்பிளிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஓகேவா, இதான் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் வந்து சிலபஸில் வந்து படிக்கணும். ஸோ போர்ட் மாஸ்னால் ப்ளஸ் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, ஸ்கொயர் ரூட் வருது, க்யூப் ரூட் வருது, டெசிமலில் சால்வ் பண்ணுறது, ஃப்ராக்ஷன் வச்சு சால்வ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே சர்ச் அண்ட் இண்டிசஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ a power m × a power n. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியாக தெரிவிக்குது. ஓகே, செகண்ட் ப்ரியாரிட்டியாக பர்சன்டேஜ், ஏஜஸ், ஆவரேஜ், ரேஷியோ, அதாவது சராசரி, வயது கணக்குகள், ரேஷியோ விகித கணக்குகள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் அண்டு வட்டி, தனி வட்டி, கூட்டு வட்டி, SICI, காலம் அண்டு நேரம், டைம் அண்டு ஒர்க், இதை ஃபஸ்ட்டு அது செகண்ட் ப்ரியாரிட்டியாக படிங்க. எப்படி படிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவுக்குமே நம்மளோட கணீஸ் மேக்ஸ் ஆப்பில் டாபிக் வைஸ், டாபிக்ஸ்குள்ளே மாடல் வைஸ் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா என்னோட இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கணீஷா வீடியோஸ் பார்த்துருக்கேன், நான் வந்து அவர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே வீட்டிலேருந்து உங்களை மாதிரி படித்தவங்க தான். இவன் அகாடமி போய் படித்தா கூட நம்ம வீடியோஸ் வந்து பார்த்து பேசிக்ஸ் நிறையா கற்றுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம்ஸ் போகிறவங்க நம்ம வீடியோ கோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் செமையாக ஸ்கோர் பண்ணுவீங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம சொல்கிறத விட ஒருத்தர் கிளியர் பண்ணவேன் ஜெயித்தவங்க சொன்னால் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த கணக்கு தான் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ தேர்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு போங்க. இந்த தேர்ட் ப்ரியாரிட்டி, ஃபோர்த் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாபிக் வந்து எனக்கு வாழ்க்கையிலே வராது கணேஷ் ப்ரோ அப்படின்னா டாபிக் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ப்ராபபிலிட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். பெர்முடேஷன் காம்பினேஷன் பாருங்கள். இந்த பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்லாம் எனக்கு வரவே வராது, எனக்கு இந்த பைப்ஸே ஆகாது அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு ஓரளவு மேக்ஸ் ஐடியா இருக்குன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரிமே அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன்லையுமே ரொம்ப பேசிக்ஸாக பார்த்துட்டு போங்க. SSC அளவு ரொம்ப ஹார்டாக இருக்காது. சரி, நிறையா சில வீடியோஸ், சில சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த x⁻10 + 1/x இந்த மாதிரி டைப்ஸ்லாம் நிறையா ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி அல்ஜிப்ரா சம்ஸ் பார்த்துட்டு போங்க. இது எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டிருக்கேன், யூடியூப்லேயுமே பாருங்கள், ஆப்லேயுமே பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன் ஃபோர்த் ப்ரியாரிட்டியாக கொடுங்க. அகெயின் இந்த ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன் அட்வான்ஸ் மேக்ஸில் வந்து ஒரு 30% கேட்குறாங்க அப்படின்னா மிச்சர் கையில் தான் 70% கேட்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸ். எனக்கு அட்வான்ஸ் மேக்ஸே வராது அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணிவிட்டு 70% இதில் ஸ்கோர் பண்ணிடுங்க. பட் இதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான சம்ஸ் இல்லாமல் ஒரு பேசிக்ஸ் லெவல் சம் இருக்கும். இப்போ ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா அந்த sin 30 தெரிஞ்சால் அதை வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாமெட்ரி அப்படின்னா 3 ஆங்கிள் = 180 இந்த மாதிரி பேசிக்கான சம்ஸ்லாம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம புக்ஸ்லேயே கொடுத்துருப்போம். என்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கணீஸ் மேக்ஸ் மேஜிக் புக்ஸ் ரயில்வேக்குன்னே நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. இந்த புக்ஸில் நான் எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸோடு கொடுத்துருக்கேன். நம்ம புக்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஸோ ரீசனிங்க்குமே இங்கிலீஷ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே ரீசனிங் வரீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், அதாவது உறவுமுறை, இந்த சிலாஜிசம்லாம் ரவுண்டாக இருக்கும்ல, அது டேட்டா சஃபிஷியன்சினா AB கொடுத்துட்டு, அதே மாதிரி கன்க்ளூஷன், வெண்டைகிராம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்க சம், கிளாக்ஸு, கேலண்டர், அதுக்கப்புறம் அனாலஜி, இதுமாதிரி நம்பர்ஸ் வச்சு, அல்ஃபாபெட்டிக்கல்லாம் லெட்டர்ஸ் வச்சு, கோடிங், டீகோடிங்,
மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்னா இன்டூ ப்ளஸ் வச்சு, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், பேப்பர் கட்டிங், கிளாசிஃபிகேஷன், இதுவுமே மணி சார் வீடியோ போட்டிருக்காரு. டைரக்ஷன்ஸ், இங்கேருந்து போகிறாங்க, இங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஸோ இது எல்லாமே தான் உங்களுக்கு ரீசனிங் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது எது கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் மேபி சம்டைம்ஸ் கேட்காம இருப்பான். ஸோ ரீசனிங் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே கொஸ்டின் வரும். ஒவ்வொரு கொஸ்டின் வரும். உறவு முறையில் ஒரு 2 கொஸ்டின் வரலாம், 1 வரலாம். நம்பர் சீரீஸ், ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரீஸ். ஆல்ஃபாபெட்டிக் சீரீஸ்னால் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு இதுக்கு என்ன இது சும்மா லெட்டர்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க இல்லையா. ஸோ கோடிங், டிகோடிங், மிரர் இமேஜ் உங்களுக்கு தெரியும், வாட்டர் இமேஜ் தெரியும், பேப்பர் கட்டிங் தெரியும். கிளாசிஃபிகேஷனுமே உங்களுக்கு லெட்டர் சீரீஸ், நம்பர் சீரீஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ வென் டயக்ராம். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வேகமாக வந்து ஒரு 20 டேஸில் கற்றுக்கலாம். ஒரு 3 வாரம் வந்து நீங்கள் ரீசனிங்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ்க்கு லூஸ் அண்ட் அரிகன் அந்த புக்ஸை நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. அது போக நிறையா நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதில் அந்த கொஸ்டின்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. நிறையா இது சம்மந்தமான யூடியூப்பில் வீடியோஸ் பாருங்கள். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்லையுமே உங்களுக்கு இதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஆர்ட்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவார்ட்ஸ், கார்னர், ஸ்போர்ட்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2 வருஷம் நடந்த ஃபுட்பால், கிரிக்கெட் பார்த்துக்கோங்க. பாலிட்டி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின் பார்த்துட்டு போங்க. இது எல்லாத்துக்குமே ஜென்ரல் சயின்ஸ்க்கு லூஸ் அண்ட் அரிகன் புக்கில் இருக்குது. ஸோ அது தாண்டி நம்ம உங்களுக்கு டைம் இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா சும்மா நான் அக்பர் இன் தமிழ் அப்படின்னா அதை பற்றின வீடியோஸ் யாராச்சும் ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அது ஒரு மணி நேரம் பார்த்தீங்கனாலே அதுலேருந்து சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நோட் பண்ணி வச்சாலே நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் அடிச்சுக்கலாம். இப்படி தான் நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் கற்றுக்க முடியும். பாலிட்டி அப்படின்னா நீங்கள் மிடிவல் இந்தியா போடுங்க. இந்த 1847 சிப்பாய் முட்டினிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். அது ஒரு வீடியோவே நிறையா வீடியோஸ் இருக்கும் தமிழில். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துட்டு ஜென்ரல் சயின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் மார்க் டெஸ்ட், அரிகன் புக், லூசன் புக் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்து நோட்ஸ் எடுத்து ஜென்ரல் சயின்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஜென்ரல் சயின்ஸ் வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நீங்கள் புக்ஸ் பார்த்தோ, வீடியோஸ் பார்த்தோ, உங்கள் ஸ்கூலில் 6th to 10th புக்ஸ் பார்த்தோ இந்த மாதிரி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. பட் மேக்ஸும் ரீசனிங்கும் நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ரயில்வே எக்ஸாம் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோஸ் கீழேயே நிறையா டவுட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடியும், ஐ கேன் அப்படிங்கிற ஒரு கமெண்டை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். கண்டிப்பாக உங்களால் ரயில்வே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலுமே கேளுங்க. பிகாஸ் இந்த வீடியோலேயே நான் வந்து ஒரு பேசிக்ஸ் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். பிகாஸ் ரயில்வே எக்ஸாம் என்ன குவாலிஃபிகேஷன், எந்தெந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு எழுதலாம் எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு 2 விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இன்டர்வியூ இருக்குமா. செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ எந்த ஒரு எக்ஸாமுக்குமே ரயில்வேல வந்து இன்டர்வியூவே கிடையாது. நிறையா பேர் வந்து இப்போ பேங்க் எக்ஸாம் ஆகட்டும், இப்போ ஒரு போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி Group 1 Group 2 ஆகட்டும், இன்டர்வியூ இருக்கும். ஐயோ இன்டர்வியூ நமக்கு பேச தெரியாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். பட் ரயில்வேல இன்டர்வியூவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். ஏன் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறேன், ரயில்வே எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிசி படித்தவங்க ரயில்வே எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா நீங்கள் சிலபஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அங்கேயுமே நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக சமச்சீர் கல்வி புக்கு நீங்கள் 6th to 10th படிச்சிருப்பீங்க. ஏன்னா அங்கேயுமே ஆப்டி படிச்சிருப்பீங்க, ரீசனிங் படிச்சிருப்பீங்க. ஈவன் கொஸ்டின் வந்து டிஎன்பிசிங்கிறப்ப நிறைய பேர் தமிழ் மீடியம் படிப்பாங்க. தயவுசெய்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலுமே நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா அவங்க தமிழில் கொஸ்டின் இருக்குது. டிஎன்பிசியாக இருந்தால் கூட நான் டிஎன்பிசி தான் எழுதுவேன் அப்படின்னு இல்லாமல் தயவுசெய்து இந்த ரயில்வே எக்ஸாமும் கூட அப்ளை பண்ணி பாருங்கள். கிடைச்சா அவங்க ரயில்வே ஒரு கெத்தான ஜாப் தானே. அதனால் டிஎன்பிசி மாணவர்களுமே தாராளமாக எழுதலாம். ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ் அங்கே படிக்கிறோம், மேக்ஸும் அங்கே படிக்கிறோம், ரீசனிங்கும் படிக்கிறோம். இன்னொன்று இங்கிலீஷே கிடையாது. அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும்? ரயில்வே எக்ஸாம் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மிஸ் பண்ணுறதுனால தான் நார்த் இந்தியன்ஸ் எழுதுகிறாங்க, அப்புறம் வந்து வடக்கன் நம்ம ட்ரெயினில் இருக்காங்க, பீடா போட்டு ட்ரெயினில் துப்புறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு டிடிஆர் பார்த்தா கூட நீங்கள் ஹிந்திக்காரங்க பார்ப்பீங்க. நீங்கள் டிக்கெட் கொடுக்க போனால் கூட அங்கே ஹிந்திக்காரங்க இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம போஸ்டிங் நம்ம மிஸ் பண்ணுறதுனால தான் அவங்க எழுதுகிறாங்க. ஸோ அதனால் டிஎன்பிசி மாணவர்களுமே ரயில்வே எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி நான் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்கள் மெடிக்கல் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கூப்பிடுவாங்க. இப்போ சென்னை மேக்ஸிமம் சென்னை, மதுரை, திருச்சியில் தான் லாஸ்ட் டைம்லாம் மெடிக்கல் டெஸ்ட் நடந்திருக்கு. சேலம்
என்னன்னா உங்களுக்கு இந்த 3மே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, CBT 1 CBT 2 2மே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் வந்து ஐ டெஸ்ட் இருக்கும், பிளட் இருக்கா, சுகர் இருக்கா, அது நார்மலாக தான் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வர சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமாக OBC இருக்கா, அதுக்கப்புறம் 10th இருக்கா, 12th சர்டிஃபிகேட் இருக்கா, டிகிரி இருக்கா, ப்ரொவிஷனல் இருக்கா, இதை மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நினச்சி பயப்படாதீங்க, ஓகேவா? மேக்ஸிமம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனால் யாரையுமே வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு டைம் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ இவ்வளோ தாங்க ரயில்வே எக்ஸாம் பற்றி. தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஐ கேன், என்னால் கிளியர் பண்ண முடியும், ஐ கேன் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.